மீதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். விஜய்க்கும் சாரதாக்கும் மருமகன் மாமியார் பாண்டிங் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் விஜய் காவேரி 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக ஒரே இடத்துல இருக்கிறத பார்க்குறக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பட் சம்திங் இஸ் மிஸ்ஸிங்னு ஃபீல் பண்ணுறவங்க விஜய் காவேரி 2 பேரும் தனி கொடுத்தன போய் அவங்க தனியான லைஃப்பை செப்பரேட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் வந்து பசுபதி கிட்டேருந்து அவங்க வீட்டை வாங்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிறத பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பார். உடனே அந்த டைமில் காவேரி போய் என்னங்க ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை காவேரி நான் என் வேலையை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் சும்மா ஏதாவது சொல்லாதீங்க, எனக்கு இன்னமும் நீங்கள் வேலையை பற்றி யோசிக்கிற மாதிரி தெரியல, வேறு ஏதோ யோசிக்கிறீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை காவேரி கொடைக்கானல் இருக்க உங்கள் வீட்டோட நம்ம வீட்டோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும், அது எப்போ வாங்கணும், யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, டேக்ஸ் யார் பேரில் இருக்குது, அண்ட் வந்து அப்பா வந்து பசுபதிக்கும் என்ன கான்டாக்ட்டு, எவ்வளோ வருஷமாக வந்துட்டு இந்த மணி டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு டீட்டெயில் முதல் கொண்டு எல்லாமே எனக்கு வேணும். பிகாஸ் வந்து அத்தை வருத்தப்படுறதையும் ஃபீல் பண்ணுறதையும் பார்க்குறதுக்கு எனக்கு சுத்தமாக முடியல காவேரி. அதுக்கு ஒரு ஷார்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கிறத யோசிக்க முடியும். அத்தைக்கு மட்டும் இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம்னா நம்ம 2 பேரும் கவலைப்படாமல் இருக்கலாம். வேணும்னா நம்ம தனியாக கூட போய் செப்பரேட்டாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க செப்பரேட்டாக தனியாலாம் போகலான்னு சொல்கிறீங்க, அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், அப்படிலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லலை. இல்லை காவேரி நீ எப்போவுமே அம்மாவை நினச்சும் அம்மா வீட்டை நினச்சும் ரொம்ப வருத்தப்படுவில்லை, அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொன்னேன். பட் அதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணியெல்லாம் சொல்ல கிடையாது. உன்னை தனி கொடுத்த நம்மளாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன் காவேரி, அதுக்கெல்லாம் பயப்படாத. அம்மா பசுபதி ஏன் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், அதுக்கு என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே காவேரி சொல்லுவாங்க, அவனோட மோட்டோ வந்து நம்ம சொத்தை வாங்குறதோ நம்ம வீட்டை வாங்குறதெல்லாம் கிடையாதுங்க, நம்ம குடும்பத்தை வந்து நிம்மதி இல்லாமல் ஆக்கணும், நம்ம வந்து அவனை பற்றி யோசித்து ஸ்ட்ரெஸ் ஆகணும், நம்ம நிம்மதி போகணும், சந்தோஷமாக இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும்தான் இப்போ அவனோட மோட்டோவாகவும் அவனோட எண்ணமாகவும் இருக்குது. அதுக்கு தான் நம்ம ஒரு வழி பண்ணணும். அவனை சும்மா நீங்கள் உங்கள் ஸ்டைலில் 2 தட்டு தட்டினீங்கனாலே அவன் பயந்துருவான், உண்மையெல்லாம் உளறிடுவான், அதனால் இதுக்கு ரொம்ப வந்துட்டு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி இல்லை காவேரி ஒருவேளை அவன் அஃபீஷியலாக வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தானா நம்ம அஃபீஷியலாக தான் நம்மளும் டீல் பண்ணி ஆகணும், வாய் வார்த்தையிலலாம் பேசினா கரெக்டாக வராது, இல்லைனா என் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே போதும் அவன் ஒரே நாளில் வந்துட்டு மாறிடுவான், இருந்தாலும் அவன் அஃபீஷியலாக என்ன பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இறங்கணும், அதுக்காக தான் கேட்குறேன். இதுக்கும் வந்துட்டு நான் 2 நாளில் போய் அவனை பார்க்குறேன், அவனை பார்த்து என்னென்னலாம் மேட்ரு கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிட்டு வரேன், முடிஞ்சால் ஒரு வார்த்தை சொல்லி பார்க்குறேன், அவன் சரிப்பட்டு வரலைன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம், ஆனால் நீ அம்மாட்ட சொல்லி எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நம்ம சொத்து நம்மளை விட்டு போகாது, நம்ம வாங்கிடலான்ற தைரியத்தை நீ அம்மாவுக்கு கூட, நானும் அத்தைக்கிட்ட அதே தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி விஜயும் சாப்பிட கூட்டிகிட்டு போய் சாரதா வந்துட்டு சாப்பிட வைப்பாங்க. விஜய் வந்து மட்டன் அந்தளவுக்கு பிடிக்காது, இருந்தாலும் வந்துட்டு காவேரி ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு 2 பீஸ் சாப்பிட்டோன்னா டேஸ்ட் அவருக்கு பிடிச்சிரும். சாரதா ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. உடனே வந்துட்டு அந்த மறதியில் வந்துட்டு விஜய் வந்து நிறையவே சாப்பிட்ருவார். காவேரியும் மறந்தாப்பில் வந்துட்டு நிறையா சாப்பிட விஜயை தடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சாரதா யோசிச்சுட்டு, அவர் வந்து எப்போயாவது தான் சாப்பிட்றாரு, மட்டன் அடிக்கடி சாப்பிட மாட்டார், டேஸ்ட் பிடிச்சி போச்சு போல இருக்குது இந்த தம்பிக்கு, நல்லா சாப்பிடட்டும் காவேரி நீ எதுவும் சொல்லாத, மாப்பிள்ளை எவ்வளோ வேணுமோ சாப்பிடட்டும், நம்ம டெய்லி சாப்பிட்றது தானே, நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம், இது ஒன்றும் கங்காக்கும் குமரனுக்கும் புதுசு கிடையாது, நான் உங்களுக்கு வேணும்னா தனியாக பண்ணி கொடுத்துக்கிறேன், நீ மாப்பிள்ளையை தடுக்காத, அவர் பாவம் நல்லா சாப்பிடட்டும், அவர் முகத்தை பார்த்தாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ நாள் வாடி போய் வருத்தத்தில் இருக்கார், அதை போக அவங்க வீட்டு ஆளுங்களும் பேசுகிறது இல்லையா, அந்த ஒரு வருத்தம் வேறு இருக்கும் அவருக்கு, நீ எதுவும் வந்து கண்டுக்காத, அவர் நல்லபடியாக சாப்பிட்டுட்டும், நீ எடுத்து வை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சாரதா உள்ளே போயிடுவாங்க. காவேரி எடுத்து வைக்க விஜய் நல்லா சாப்பிட்ருவார். முக்கவாசி மட்டனை வந்துட்டு விஜயே சாப்பிட்டு காலி பண்ணிடுவார். அந்த டைமில் வேலையை முடிச்சுட்டு குமரனும் கங்காவும் வருவாங்க. உடனே கங்கா உள்ளே வந்ததுமே, அம்மா ரொம்ப பசியாக இருக்குமா, மட்டன் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாக எதுவுமே செய்யலை, ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சாரதா ஒரு ஃபேஸ் அப்படியே மாறிடும். ஐயோ இன்றைக்கின்னு பார்த்து மாப்பிள்ளை தம்பி நிறையா சாப்பிட்டுட்டாரே, நல்லா டேஸ்ட்டு பிடிச்சி போய் நிறையா சாப்பிட்டுட்டாரு, கங்கா வேறு இப்படி கேட்குறாளே, அவள் ஏதாவது திட்டுவாளோ தெரில, சேச்சா இதுக்கு எதுக்கு அவள் திட்ட போகிறா, அவள் புரிஞ்சிக்க மாட்டாளா, காவேரி வந்து அவளுக்காக தானே மட்டனே வாங்கிட்டு வரலாம், குமரன் மாமா நல்லா சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு தானே சொன்னான், அவ்வளோ பெருந்தன்மையாக காவேரி சொல்லியிருக்கா, இவ்வளோ பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்குவா அப்படின்ற மாதிரி சாரதை யோசிச்சுட்டு சாப்பாடு எடுத்து வைப்பாங்க. மட்டன் வந்து சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்து வச்சதுமே காவேரி வந்துட்டு, அக்கா சாரி அக்கா, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, இன்னொரு நாள் நம்ம மட்டன் வாங்கி செய்யலாம், விஜய் வந்து இன்றைக்கி தான் வந்துட்டு நிறைய மட்டன் சாப்பிட்டுட்டாரு, ஏன்னா அவருக்கு அதிகமாக மட்டன் சாப்பிட பிடிக்காது, டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்டதில்ல, பட் இன்றைக்கி அம்மா வச்சுருந்த குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் நிறையா சாப்பிட்டுட்டாருக்கா கணக்கே இல்லாமல்,
நானும் சரி அம்மாவும் சரி அவரை ஏன் தடுக்கணுங்கிறதுக்காக எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டக்குன்னு ஃபேஸ் மாறிடும். கங்கா இருந்துட்டு ஓ பரவாயில்ல நீங்களே சாப்பிடுங்க எனக்கு வேண்டாம் எனக்கு பசி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு போக உடனே சாரதாவும் காவேரியும் பின்னாடியே விடுவாங்க. ஏன்க்கா இதெல்லாம் பெருசு பண்ணுற, இப்போ தானே ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னேன், மாமாவும் சாப்பிட உட்காந்துருக்காரு, நீ ஏன்க்கா இப்படி கோவப்படுற, விஜய் சாப்பிட்டது உனக்கு ஏதாவது கோவமா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லடி அதெல்லாம் எனக்கு எந்த கோவமும் கிடையாது, எனக்கு இப்போ திடீர்னு ஏதோ பசிக்காத மாதிரி தோணுது, நீ மாமாவுக்கு வேணால் கூட அது போக கொஞ்சம் தானே இருக்குது, மாமாவுக்கும் மட்டன்னா ரொம்ப பிடிக்கும்ல அவர் சாப்பிடட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகிடும், சாரதாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்ன இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட இந்த கங்கா யோசிக்க மாட்டேங்கிறா, இவ்வளோ நாள் வந்துட்டு அவளை தானே நான் பார்த்து கவனிச்சிட்டு இருந்தேன், இப்போ காவேரியும் விஜயும் பார்க்குறதுல அவளுக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் வந்துட்டு இப்படி சுயநலமாக யோசிக்கிறானே தெரியல, இவள் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போவே மாட்டா போல இருக்குது, எடுத்தெடுப்பில் வந்துட்டு இப்படி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, மூஞ்சி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி தான் ஒரு வீட்டுக்குள்ளே இவங்கெல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்களோ தெரியல, விஜய் தம்பிக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா சங்கடம் தானே ஆகும், எந்த விஷயத்தில் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் பிரச்சனையே வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சாரதா யோசிச்சுட்டு குமரன் தம்பிக்கு பரிமாறுறதுக்காக போவாங்க. உடனே குமரனும் ஃபோர்ஸ் பண்ணி கங்காவே சாப்பிட்டு வச்சுருவாங்க. என்ன கங்கா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நம்ம எதுவாக இருந்தாலும் தனியாக பேசிக்கலாம், நீ வந்து மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காத, காவேரி வந்து இதை பார்த்து ஒரு மாதிரி சங்கட்டமாயிருவா, நீ கொஞ்சமாவது சாப்பிடு அப்போ தான் வந்துட்டு அவங்க சமாதானம் ஆவாங்க, இப்படி யாரையும் கஷ்டப்படுத்தாத கங்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கங்காவும் வந்து குமரனும் சாப்பிட்டுட்டு பெட்ரூமுக்கு போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்கா பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ மட்டன் வாங்கிட்டு வந்து விஜய்க்கும் காவேரிக்கும் மட்டும் அம்மா கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கூட அவங்களுக்குலாம் அறிவே இல்லையாங்க, மற்றவங்க வீட்டில் இருக்காங்க அவங்களும் சாப்பிடணும்னு நினைக்கவே மாட்டாங்களா, உங்களுக்கு மட்டன்னா எவ்வளோ பிடிக்கும், நீங்களும் ஆசையாக தானே வந்தீங்க, நானும் ஆசையாக தான் வந்தேன் சாப்பிட்லான்னு, பட் இப்படி போய் பண்ணிட்டாங்களே, எனக்கு இவங்களெல்லாம் நினச்சா கோவமாக வருது, கொஞ்சம் கூட அறிவே இல்லை, மற்றவங்களோட சிச்சுவேஷன் வந்து யோசிக்கவே மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க என்ன கங்கா இது ஒரு சாதாரண விஷயம், இதை போய் நீ இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் விஜய்க்கும் காவேரிக்கும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டாங்க, காலையில் கூட காவேரி எனக்காக தானே மட்டன் வாங்க சொன்னால், அவ்வளோ பெருந்தன்மையாக அவள் பேசுகிறா, பட் நீ வந்து எதையுமே புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்க, கொஞ்சமாவது யதார்த்தமாக இருக்க பழகிக்கோ, யதார்த்தமாக பேச பழகிக்கோ, காவேரி வந்து எல்லாத்தையுமே யதார்த்தமாக எடுத்துக்கிறா, யதார்த்தமாக யோசிக்கிறா, நீ இப்படி விதண்டாவாதமாக யோசிக்காத, அவங்க ஏதோ பசியிலையும் சரி டேஸ்ட் பிடிச்சி போயும் சரி விஜய் அந்த மாதிரி சாப்பிட்ருப்பாரு, இது ஒரு பெரிய விஷயமாக்காத, மட்டன் நான் என்ன இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லையா, நான் எத்தனை தடவை அத்தை கையால் நான் சாப்பிட்ருக்கேன், அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சாப்பாடு தான் வயிறாறு இருந்துச்சுல்ல, நிறையா இருந்துச்சுல்ல, பீஸ் இல்லை மட்டன் இல்லைங்கிறதுலாம் உனக்கு பிரச்சனையா, நாளைக்கு வேணுனாலும் மட்டன் எடுத்துகிட்டு வர 2 பேரும் சாப்பிட்லாம், இது ஒரு பெருசுப்படுத்தாத, அது போக காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் இப்போ தானே தெரிஞ்சிருக்கு, அதனால் அத்தை ஸ்பெஷலாக கூட கவனிச்சிருக்கலாம், ஏன் நம்மளுமே அவளை ஸ்பெஷலாக தான் கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் ஸ்பெஷலாக கவனிக்க தேவையில்லை, நானும் தானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எல்லோரும் என்ன எப்படி கவனிச்சிங்களோ அதே மாதிரி கவனிச்சா போதும், அவளுக்கு என்ன ஸ்பெஷல் கவனிப்பு, அவள் பணக்காரின்றனாலே அப்படின்ற மாதிரி கேட்க ஐயோ உனக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாது, நீ கம்முன்னு படுத்து தூங்கு, நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னா நம்ம 2 பேத்துக்குள்ளே தான் சண்டை வரும், நான் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குமரன் தூங்கிடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்கா உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இவங்க ஏன் தான் சேர்ந்தாங்களோன்னு இருக்குது, இவங்க பேசாமல் நம்ம வீட்டை விட்டு போனாலே நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கலாம், ஒன்று காவேரி வந்து விஜய் வீட்டில் போய் தனியாக இருக்கணும், இல்லைனா அவள் தனி கொடுத்தன போகணும், ரெண்டுமே பண்ணாமல் இங்கே நம்ம கூட சேர்ந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கும் ஒத்து வராது அவளுக்கும் ஒத்து வராது, இது பிரச்சனையில் தான் முடிய போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கங்கா படுத்துருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், கங்காவோட ரியாக்ஷனும் சரியில்லை, அக்கா நடந்துக்கிறதும் சரியில்லை, எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சியை சுழிச்சிட்ருக்கா, இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவருக்கு சங்கட்டமாகும், அவர் வந்து நம்ம கூட ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுன்றக்காக தான் இவ்வளோ பெரிய முடிவெடுத்து அவங்க ஃபேமிலி அவன் சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக வந்திருக்காரு, அவரை போய் இப்படி காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அசிங்கம்லாம் படுத்தக்கூடாது, நம்ம எதுக்கும் அவர்கிட்ட நாசுக்காக சொல்லி பார்க்கலாம், நம்ம தனி கொடுத்தன போயிடலாம், இல்லை வந்து விஜய் வீட்டுக்கே போயிடலான்னு அவர் என்ன சொல்கிறாருன்னு தான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க காவேரி. உடனே யோசிப்பாங்க, ஒருவேளை நம்ம தனி கொடுத்தனமோ இல்லை விஜய் வீட்டுக்கே வந்து சமாதானப்படுத்தி விஜய் கூட்டிகிட்டு போயிட்டோம், நம்மளுக்கு அம்மாவோட கேரிங்கும் கிடைக்காதுல்ல, இவ்வளோ நாளும் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமில் அம்மாவோட கேரிங் கிடைக்கணும், அக்காவோட கேரிங் கிடைக்கணும், எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு தான் நினச்சேன், பட் இப்படி என்னால் மட்டும் எப்படி பிரிஞ்சு போக முடியும், இதெல்லாம் யோசிக்காமல் கங்காக்கா இப்படி பண்ணிகிட்ருக்காங்களே, யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன தான் பண்ணுவேன், இவங்களுக்காக இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்ம எல்லோரும் சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் எல்லாமே பண்ணுறேன், பட் இவங்க என்ன அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, முடிஞ்ச வரைக்கும் பொறுத்து பார்ப்போம், கங்காக்காவோட ரியாக்ஷன் சரியில்லை, கங்காக்காக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை நம்ம இங்கே இருக்கிறது விஜய் இங்கே இருக்கிறதுன்னா கண்டிப்பாக விஜய் கிட்டே பேசிவிட்டு நம்ம தண்ணி கொடுத்தனுமே போயிடலாம் அப்படின்ற மாதிரி காவேரி ரொம்ப யோசிச்சுட்ருப்பாங்க. எக்காரணத்து கொண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம விஜய் விட்டு கொடுத்துடவும் கூடாது, விஜய்க்கு வந்து மரியாதை குறைவாக நடத்துகிற இடத்துல நம்ம இருக்கவும் கூடாது, அவரோட கௌரவம் வந்து நம்மளுக்கு எப்போவுமே முக்கியங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி காவேரி யோசிப்பாங்க.